Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் நம்ம பார்க்க போற படம் ரெட்ரோ வந்து கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யாவோட நடிப்பில் வெளியாகிருக்கிற படம். சூர்யாவோட நடிப்புனாலே அது வந்து வேற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் கங்குவா படத்துக்கு அப்புறம் சூர்யாவுக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப வந்து எல்லாருமே எதிர்பார்த்தது. அதாவது வந்து ரசிகர்கள் மத்தியிலும் சரி, சினிமா வட்டாரம் மத்தியிலும் கார்த்திக் சுப்ராஜோட ஃபேன் பேஸே தனியாக இருக்கும். அதாவது அவர் அந்த இயக்குனர் வந்து படம் இயக்கினாலே அதுக்குன்னே ஒரு தனி ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து இந்த படத்தில் வரனாலே இந்த படத்துக்கு வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னே சொல்லலாம். ரெட்ரோவோட ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, சூர்யா வந்து ஜோசு ஜார்ஜ் வந்து வளர்க்குறாரு. அதான் கேரளா நடிகர். அவர் தான் வந்து அப்பாவா சூர்யாவுக்கு வந்து இருக்கிறாரு. அவர் தான் வந்து சூர்யாவை வந்து தத்தெடுத்து வளர்க்குறாங்க. சூர்யாவோட அம்மாவாக இருக்கிறவங்க வந்து இறந்துடுறாங்க. அந்த டயத்தில் வந்து அப்பா வந்து கொல்ல வரவங்கள்ட்ட இருந்து காப்பாற்றுறாரு. காப்பாற்றினதுக்கப்புறம் தான் தன்னோட மகன் வந்து அவர் வந்து அக்செப்டே பண்ணிக்கிறாரு சூர்யாவை. சூர்யா அப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்க டயத்தில் சூர்யாவுக்கு வந்து ஒரு கல்யாணம் நடக்க போகுது. அந்த கல்யாணத்தில் வந்து பூஜா ஹெக்டே ஹீரோயின் அவங்க வந்து கல்யாணம் பண்ண வராங்க. அங்கே வந்து கல்யாணத்தில் வந்து ஒரு சண்டை ஆயிடுது. அதனால பூஜா ஹெக்டே பிரிஞ்சிடுறாரு. இவரும் வந்து சிறை தண்டனை அனுபவிக்கிறாரு. சிறை தண்டனை 5 வருஷம். அதெல்லாம் அப்படியே ட்ராவல் ஆகி இந்த படம் வந்து அதுக்கப்புறம் என்ன கொண்டு போகிறாங்கிறது தான் படத்தோட கதையே. கார்த்திக் சுப்ராஜை பற்றி சொல்லவே வேணாம். அவரோட ஸ்க்ரீன் பிளே எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருப்பார். அதே மாதிரி தான் இந்த படத்தையும் பண்ணியிருக்காருன்னு சொல்ல முடியும். அவரோட ஃபீல் இந்த படத்தில் எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம். ஐ திங்க் நான் சொல்ல வேணாம் குறிப்பிட்டு. அதனால அவரோட லாஸ்ட் படங்கள்ல இருந்த எல்லாமே வந்து ஆர்டிஸ்ட்டும் சரி, அவரோட அந்த ஸ்க்ரீன் பிளேயும் சரி, எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு தான் நான் வந்து ஃபீல் பண்ணேன். மற்றபடி வந்து படத்தை வந்து அருமையாக டக்குன்னு கொண்டு போயிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். இதுதான் படத்தோட கதை. சூர்யாவோட நடிப்பு, அதாவது வந்து கங்குவா வந்ததுக்கப்புறம் சூர்யாவுக்கு வந்துட்டு மார்க்கெட்டே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிக்கிருந்தாங்க. இந்த படத்தை பார்க்குற எல்லாருமே சூர்யாவோட நடிப்பை கண்டிப்பாக பாராட்டுவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோலில் வந்திருக்கிறாரு. டிஃப்ரெண்ட்டான ஒரு அதாவது ஸ்டைல். அதாவது வந்து கார்த்திக் சுப்ராஜ்னாலே வந்து என்னென்னா பழைய காலத்தில் உள்ள, அதாவது 1960 1993 அந்த மாதிரி டயத்தில் உள்ள பீரியடில் உள்ள சீன் தான் வந்து வச்சுருப்பார் ஃபுல்லாகவே. ஸோ இந்த படத்தில் வந்து 1993 அந்த மாதிரி போயிடுறதுனால சூர்யா வந்து அந்த விண்டேஜ் லுக்கில் வந்து காட்டுறது வந்து ரொம்ப பயங்கரமாகவே இருந்துச்சு. அந்த பைக்கும் சரி எல்லாமே வந்து பயங்கரமாக வந்து அவரை வந்து ஒரு மாஸ் லுக்காகவே காட்டியிருந்தாங்கன்னு சொல்ல முடியும். அது மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் இவங்களோட படத்தில் எல்லா படத்துலையுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபைட் இருக்கும். இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்த ஃபைட்டு லாஸ்ட் வரைக்கும் ஒவ்வொரு சீக்வன்ஸுக்கும் போயிட்டே இருக்கும். ஃபைட்டு தான் இந்த படத்துலேயே சொல்ல முடியும். ஏன்னா அந்த ஸ்டார்டிங் நேம் கார்டு போடும்போதே சூர்யாவோட ட்ரெயினில் ஒரு சின்ன வயசு ஷாட்டில் ஃபைட் சீன் தான். அந்த ஃபைட்டே நம்மளை மிரள வச்சுருவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஒரு பெர்ஃபெக்ட் ஃபைட் படம் பார்க்கணுன்னா இந்த படத்தை நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்து ரீசெண்ட் டயத்தில் அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு ஃபைட்டு. அவ்வளோ ஒரு ஆக்ஷனாக இருந்துச்சு. அது பார்க்க நமக்கு வந்து ரசிக்கணும்ல, அது வந்து பயங்கரமாக கொடுத்துருந்தாங்கன்னு சொல்ல முடியும். கூட ஹீரோயினாக பூஜா ஹெக்டே அவங்க சொல்லவே வேணாம். அவங்க நடித்த எல்லா படங்களுமே வந்து ரொம்ப க்யூட்டாகவும் அழகாகவும் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் அவங்களுக்கும் விண்டேஜ் லுக் போட்டிருந்தது தமிழ் சினிமா வட்டாரத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா வந்து மாடல் ட்ரெஸ்லேயே பார்த்துட்டு இருந்து இந்த படத்தில் ஃபுல்லாக சாரி அப்படியே தான் வருவாங்க. இந்த படத்துலேயே அவங்க ரொம்ப அழகாகவும் க்யூட்டாகவும் நடிச்சிருந்தாங்க. கூட அது மாதிரி பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ், ஜோஜு, அது மாதிரி அவங்களோட பெரிய ஆக்டர்ஸ்லாம் நிறையா பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூவே வந்து இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். சந்தோஷ் நாராயணோட மியூசிக் இந்த படத்தில் கண்டிப்பாக பேசி ஆகணும். ஏன்னா அந்த படத்தில் வந்துட்டு பாட்டு தான் வந்து ஹைலைட்டுன்னு சொல்ல முடியும். அது மாதிரி 2-3 சாங்ஸ் வந்து ரொம்ப இப்போ வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரெட்ரோக்கான அந்த தேவையான எல்லா இடத்துலையும் சந்தோஷ் நாராயண் கரெக்டாக போட்டிருக்காருன்னு சொல்ல முடியும். ஏன்னா அப்போ தான் வந்து ஃபைட்டை என்ஜாய் பண்ண முடியும். படம் மொத்தத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற இளைஞர்களும் எல்லாருமே இந்த இப்போ இருக்க ஜென்ரேஷன் ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போய் பார்த்து ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது. ஆனால் அந்த ஃபைட் பிரியர்களும் சரி, அந்த ஆக்ஷன் த்ரில்லர் படம் விரும்புகிற எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். சூர்யா ஃபேன்ஸுக்கு வந்துட்டு இது வந்து ஒரு தனி கொண்டாட்டமாகவே இருக்கும். ஏன்னா வந்து இவ்வளோ நாள் கழித்து கங்குவா வரும், ரொம்ப நாள் கழித்து பார்த்து அவரை கொண்டாடலான்னு பார்த்தாங்க. ஆனால் அந்த படம் வந்து நிறையா பேருக்கு ஃபேன்ஸுக்கே பிடிக்காமல் போயிடுச்சு. இந்த படம் கண்டிப்பாக அவங்க ஃபேன்ஸ் வந்து ரொம்ப கொண்டாடுற மாதிரி தான் எடுத்திருக்காருன்னு சொல்ல முடியும் இயக்குனர். அதுக்கு தான் வந்து இப்போயும் எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க. படம் வந்து கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். ஒரு சின்ன சலிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது, இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி எல்லாமே வந்து பயங்கர பெர்ஃபெக்டாக கொண்டு போயிருக்கிறாங்க. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த விண்டேஜோட ஷார்ட்ஸ் எல்லாம் காட்டுறப்ப டைரக்டர் வந்து இந்த அவரோட காட்டுற எல்லா படத்துலையுமே ரொம்ப பயங்கரமாக காட்டியிருப்பார். இந்த படத்துலையும் ரொம்ப தத்ரூபமாகவும் அழகாகவும் காட்டியிருக்கிறாரு. அதுவும் அந்தமான் சொல்லி ஒரு தீவெல்லாம் காட்டுவாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு பார்க்க. ஸ்க்ரீனில் பயங்கரமாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான படமாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். நன்றி.